வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம ஆடிப்பூரம் 2024 எந்த நாள் மற்றும் தேதி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு செய்யணும், அம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும், மற்றும் பூரம் நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது போன்ற தகவல்கள் அனைத்தும் இந்த பதிவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேருக்காக ஏங்குறவங்களும், திருமண தடை ரொம்ப நாளாக நாங்கள் வரன் பார்க்குறோம், எங்களுக்கு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும் இதில் சிறப்பான வழிபாட்டு முறை இருக்குங்க. இந்த வழிபாட்டு முறை இந்த வருடம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருடம் உங்கள் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஸோ இந்த பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வருஷம் ஆடிப்பூரம் எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2024 புதன்கிழமை அன்னைக்கு தாங்க வருது. பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 மணி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குங்க. ஆடிப்பூரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே மிகவும் விசேஷமான நாள், ஒரு அபூர்வமான நாள், அம்மனுக்கே உகந்த நாள். அம்மனுக்கு வளைகாப்பு செய்து அம்மனுக்கு அலங்காரம் செய்து அன்று கண் குளிர நாம் அவங்கள தரிசிக்கிற ஒரு முக்கியமான நாள். நாம் என்ன வேண்டுதல் வச்சு வேணாலும் அந்த அம்பாள் நமக்கு கண்டிப்பாக அந்த வரத்தை அளிப்பார். ஏன்னா ஆடி மாதம்னாலே அம்மனுடைய மாதம். அந்த மாதத்தில் நாம் அம்மனுக்கு அலங்காரம் செய்து வளைகாப்பு செய்து நாம் வரம் கேட்டோன்னா கண்டிப்பாக அந்த அம்மா அந்த தாயார் நமக்கு அருள் புரிவார். அப்பேற்பட்ட நாளில் இந்த குழந்தை பாக்கியம்காக வேண்டுறவங்களும் திருமண தடை உள்ளவங்களும் ஒரு சிறப்பு வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் அந்த அம்மாவோட காதில் கண்டிப்பாக விழும். சரி, இந்த வேண்டுதல் வழிபாடு எப்படி செய்யணும்? இது வீட்லேயும் செய்யலாம், அதே மாதிரி கோயிலில் போயும் நம்ம செய்யலாம். நீங்கள் இப்போ வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க, குழந்தை பேர் அடுத்த வருடம் எனக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணுன்னா, வீட்டில் அம்பாள் படம், நீங்கள் எந்த அம்பாள் படம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அந்த அன்னைக்கு நல்லா சுத்தம் செய்து பன்னீரால் துடைத்து மஞ்சள் சந்தன குங்குமம் இட்டு அழகான புஷ்ப மலர்கள் அணிவித்து அந்த அம்பாளை நீங்கள் வணங்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் வணங்கணுன்னா வீட்டில் என்ன பண்ணுறீங்க, கிழக்கு பக்கமாக ஒரு மணை போட்டு அதன் மேல் துணி போட்டு அந்த அம்பாள் படத்தை வச்சுட்டு, அம்பாள் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த படத்தையோ சிலையோ அங்கே வச்சிடணும். வச்சுட்டு எப்படி நம்ம வளைகாப்பு செய்வோம், எப்படி நம்ம சீமந்தம் செய்வோம், அதே மாதிரி தட்டில் நீங்கள் எல்லா பொருளையும் வச்சுக்கணும். பழங்கள், பூக்கள், வளையல்கள், அந்த பன்னீர், மஞ்சள், குங்குமம், அச்சதை, அது எல்லாமே வைக்கணும். நெய்வேத்திய பொருளாக பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். நாம் எப்படி சீமந்தத்தப்போ 5 வகை சாப்பாடு பண்ணுவோம், அதையும் நீங்கள் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டு அம்பாலோட படத்தையும் அங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சந்தனத்தால் கை கால்களில் முகத்துக்கு கீழே அங்கெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பன்னீர் தெளிக்கணும். அதுக்கப்புறம் அச்சதையும் மலர்களும் அவங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளையல் மாலை, அதை கண்டிப்பாக அந்த அன்னைக்கு நீங்கள் போடணும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வளையலை மாலையாக கட்டி நீங்கள் போடலாம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா அந்த வளையலாவது அந்த படத்துக்கு 2 பக்கம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டசனோ அரை டசனோ நீங்கள் வச்சிடணும். அம்பாளின் படத்துக்கிட்ட கூட நீங்கள் அந்த வளையலை வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அந்த நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணிடணும். தூப தீப ஆராதனை காட்டணும். கண்டிப்பாக அம்மனின் ஸ்லோகத்தை அன்றைக்கி சொல்லணும். அபிராமி அந்தாதி அந்த இதையும் நீங்கள் பாடலாம். இந்த மாதிரி அம்பாளுடைய பாட்டுக்கள், அம்பாளுடைய ஸ்லோகம், அம்பாளுடைய நாமாவளி இதெல்லாம் அந்த அன்னைக்கு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து அம்பாள் படம் எடுத்தீங்களோ அங்கே கொண்டு போய் வச்சிடணும். இப்போ அந்த மனை அப்படியே அங்கே இருக்கும் இல்லைங்களா, அந்த துணி போட்ட மனை அங்கே அப்படியே இருக்கும். அந்த மனையில் யாருக்கு குழந்தை பேர் இல்லையோ அவங்கள அதில் உட்கார வைக்கணும். அம்பாள் உட்கார்ந்த இடத்துல தான் நீங்கள் அவங்கள உட்கார வைக்கிறீங்க. திருமண தடை உள்ளவங்களும் நீங்கள் வேண்டுறீங்கன்னா அவங்களையும் நீங்கள் அதில் உட்கார வைக்கலாம். இப்போது உட்கார வச்சவொடனே எப்படி நம்ம அம்பாளுக்கு சந்தனம், குங்குமம், பன்னீர் தெளித்தோமோ, புஷ்பம் இது பண்ணோமோ, அதே மாதிரி அச்சதை போட்டோமோ, அதே மாதிரி அவங்களையும் இதே மாதிரி பண்ணிவிட்டு
வளையல்களை அணிவிக்கணும். 2 கை நிறைய வளையல்கள் அணிவிச்சிட்டு அவங்களுடைய முந்தானியில் வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் இதை அவங்க முந்தானியில் நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு அம்பாலை மனசார வேண்டிக்க சொல்லணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணியிருப்போம் இல்லைங்களா, பூஜை பண்ணியிருப்போம்ல, அந்த அம்பாலை மனசார அவங்க வேண்டிக்கணும். எனக்கு இந்த வருடம் குழந்தை இல்லைம்மா, இதே மாதிரி எனக்கு அடுத்த வருடமாவது எனக்கு குழந்தை பேர் கிடைக்கணும். எப்படி தேங்காய் என் மடியில் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி அடுத்த வருடம் குழந்தை என் வயிற்றில் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கணும். திருமணத்தடை உள்ளவங்களும் இதே மாதிரி வேண்டிக்கணும். நல்ல கணவன்மார் எனக்கு அமைந்து அடுத்த வருடம் நான் மனைவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கணும். இந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இது ஒரு சிறப்பு வழிபாடு, மிகவும் எளிமையான வழிபாடு. மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு அம்பாளின் படத்துக்கு நீங்கள் வளையல் மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் அம்பாளின் ஸ்லோகம் சொல்லி அம்பாலை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று வளையல்கள் வாங்கி கொடுக்கணும், மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கணும், புஷ்பம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அம்பாலை மனநிறைவோடு வேண்டிக்கலாம். முடிஞ்சால் அர்ச்சனையும் செய்துவிட்டு அம்பாலை மனநிறைவோடு வேண்டிட்டு அந்த அன்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசேஷமாக நம்ம வீட்டில் நாம் என்ன மனசில் நினச்சி வேண்டுமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா ஆடிப்பூரம் அம்பாளுடைய மிக முக்கியமான தினம். ஆண்டாள் அவதரித்த தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் அந்த அன்னைக்கு தாங்க. ஆண்டாள் யார்? நம்ம மகாலட்சுமி தாயாருடைய மறு உருவம்தான் ஆண்டாள். அவ்வளவு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடெல்லாம் வீட்டில் செய்கிறீங்கன்னா அந்த அன்னைக்கு கண்டிப்பாக சுமங்கலிகளுக்கு தாம்பூல பொருட்கள் கொடுக்கணும். இதில் நீங்கள் இந்த வளையல்கள் வச்சு வேண்டியிருப்பீங்க, அதில் 2 வளையல்களையாவது நீங்கள் வச்சு சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்தீங்கன்னா மிகவும் அதீத விசேஷமான பலன்களை நம் வீட்டிற்கும் நமக்கும் வந்து சேருங்க. ஆடிப்பூரம் அன்று வழிபடும் நேரம் என்னன்றதை இப்போ பார்க்கலாங்க. காலை 6 மணி முதல் 7:15 வரைக்கும் நீங்கள் வழிபடலாம். இன்னொரு நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை 9:05 காலை 10:20 வரைக்கும் நேரம் இருக்குங்க. அந்த நேரத்துலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இந்த 2 நேரமும் மிகவும் அற்புதமான ஒரு நேரங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.